நமது கடவுள் எவ்வளவு சிறந்தவர் என்பதை நமது வார்த்தைகள் அல்ல, மாறாக நமது வாழ்வு கடவுளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிறார் ஜான் ஆர்பர்ட் என்கின்ற ஜெர்மன் எழுத்தாளர். திருவருகை காலம் 22ஆம் நாளில் நாம் அனைவரும் நமது வாழ்வால் நாம் நமது கடவுளை சுட்டிக்காட்ட அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று அறிவிக்கின்ற பொழுது அவருடைய தோற்றத்தை பார்த்து, அவருடைய அதிகாரத்தை பார்த்து, இறை வார்த்தையை எடுத்துரைக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து மக்கள் நினைத்தார்கள், இவர்தான் நமது மெசியாவாக இருப்பார் என்று. திருமுழுக்கு யோவான் நினைத்திருந்தால் அவர் நான் தான் மீட்பர், நான் தான் மெசியா என்று சொல்லிக்கொண்டு மக்களோடு புகழிலும் ஒரு சுகமான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வினுடைய அந்த பணியில், அந்த நோக்கத்தில் மிகவும் உறுதியாக இருந்தார். அவருடைய நோக்கம், அவருடைய பணி மீட்பரை இந்த உலகிற்கு சுட்டி காட்டுவது. எனவே அவர் சொன்னார், நான் மீட்பர் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர்தான் உங்களுடைய மீட்பர் என்று கூறினார். நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், அவர் உங்களுக்கு தூய ஆவியாரால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று மீட்பர் வருவதற்கு முன்பாக அவரை பற்றி போதித்தார். மீட்பர் வந்த பிறகு, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று மீட்பரை சுட்டி காட்டினார். அவருடைய வாழ்வால் மீட்பரை சுட்டி காட்டியது போல, பிரதிபலித்தது போல, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் நமது வாழ்வாலும் வார்த்தைகளாலும் நமது கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். என்னுடைய கடவுள் மன்னிப்பில் உயர்ந்தவர், என்னுடைய கடவுள் இரக்கமானவர், என்னுடைய கடவுள் அன்பானவர் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அந்த அன்பை முதலில் எடுத்துரைக்க வேண்டும். கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் அதை செய்தார். இறை தந்தையினுடைய குணங்களை மக்கள் பார்க்கும்படியாக எடுத்துரைத்தார். அன்பாலும் மன்னிப்பாலும் இரக்கத்தாலும் இறை தந்தை இப்படிப்பட்டவர் என்பதை, அந்த குணங்களை இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வில் வெளிப்படுத்தினார். மத்தேயு 5:16 இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுகின்றார், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது உங்களுடைய நற்செயல்களை காணுகின்ற பிற மக்கள் உங்கள் கடவுளை போற்றி புகழ்வார்களாக என்று கூறுவார். சிந்திப்போம், இன்றைக்கு நான் வணங்கக்கூடிய கடவுளை பிற மக்கள் போற்றி புகழ்வார்களா? என்னுடைய அன்பால், என்னுடைய இரக்கத்தால், என்னுடைய மன்னிப்பால் பிற மக்கள் என்னுடைய கடவுளை புரிந்து கொள்வார்களா? இவருடைய கடவுள் அன்பானவர், இவருடைய கடவுள் மன்னிப்பவர், இவருடைய கடவுள் நல்லவர் என்று எனது வாழ்வை பார்த்து மக்கள் சொல்வார்களா? நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் நாம் கடவுளை பிறருக்கு சுட்டி காட்டுவோம். பிறக்கின்ற பாலனை நமது உள்ளத்தில் வரவேற்க தயாரிப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் நீர் கொடுத்த இந்த வாழ்வால் நாங்கள் உமது பண்புகளை எங்களது வாழ்வில் பிறருக்கு எடுத்துரைக்க அருள் தாரும். ஆமீன்.